Hi everyone, welcome to Sophia 360 degree. Happy reaching you all again. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உளுந்த வடை. நம்ம மதுரையில் இங்கே உளுந்த வடைன்னு சொல்லுவோம். நிறைய ஏரியாவில் இதை வந்து மெது வடைன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் உளுந்த ஒரு 2.5 hours ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆக்சுவலாக அதை கிரைண்டரில் போட்டு அரைச்சா இன்னும் ஃப்ளஃபியாக வரும் வடை. பட் நம்ம கொஞ்சோண்டு தான் ட்ரை பண்ணுறோன்றனால நான் கம்மியாக தான் உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் ஜார்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தா உளுந்தோட ஃபுல்லாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. உளுந்து ஆட்டி எடுத்துகிட்டு இப்போது இது கூட வந்து ஒரு 1/2 teaspoon உப்பு ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து மிளகு, நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி, கறி லீவ்ஸ், இந்த உப்பு போட்டு நல்லா பசங்கிக்குவோம். நல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா வடை வந்து ரொம்ப எண்ணெய் பிடிக்கும். நீங்கள் கிரைண்டர் ஆட்டினாலும் சரி, மிக்சியில் ஆட்டினாலும் சரி, தண்ணி கம்மியாக வச்சு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தால் வடை ஹார்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் வடை வந்து நொறுன்னு போகிற மாதிரி வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. நல்லா பசதிக்கும். நிறைய வெங்காயம் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. உளுந்த வடைக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 3-4 வெங்காயம் தான் ஆட் பண்ணேன். ஏன்னா நம்ம பருப்பு 100 கிராமுக்கு 100 உளுந்த பருப்பு தான் போட்டேன். அதுக்காக போதும். ஸோ இப்போ வந்து நல்லா எண்ணெயை காய வச்சுக்குவோம். போட்டு பாருங்கள், கன்சிஸ்டன்சியில் வடை கரெக்டாக வருதா இல்லையா. இன்கேஸ் இது ரொம்ப எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இது கூட நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எனக்கு லைட்டாக எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் 1 or 2 tablespoon வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா 2 tablespoon நான் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணி இன்னும் நல்லா கெட்டியாகிடுச்சு. டஃப் பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் இவ்வளோ டைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போட்டு பார்ப்போம். குட்டியும் போடலாம், பெருசாகவும் போடலாம். அப்படியே பிசி ஆட் பண்ணாமல் கெஸ்ட் வரதுக்கு 1 hour தான் இருக்குது. ஆனால் வரையும் பண்ணி என்ன பண்ணணும் 1 hour உளுந்து ஒரு நாளைக்கு உள்ள வச்சுட்டாவும். பார்த்தீங்கன்னா சப்பியாக வருது. இங்கே கூட சோடா மாவு எதுவுமே ஆட் பண்ணுறேன்னா